ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் தான் தயாரிக்க போகிறோம். இப்போ சம்மரில் வந்து உங்களுக்கு சிலருக்குலாம் வந்து தலையில் ஃபுல்லாக வேர்த்து பயங்கரமாக முடி கொட்டு. அதே சமயம் தண்ணி மாறுறப்பமும் சிலருக்கு வந்து முடி கொட்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டை தரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே தயாரிக்கிற ஒரு ஹேர் பேக் தான். இது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து நம்ம முடியில் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காக வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம எந்த ஹேர் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணாமையே நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து முடி விழுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்து. நம்ம தலைமுடி மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ்மே இந்த பேக் போடுறப்போ நல்லா ஷைனிங்காக, நல்லா பார்க்குறக்கு கொஞ்சம் கலராகவும் இருக்குது. நம்ம தலையில் இருக்கிற நச்சுகளை எல்லாம் எடுக்கு. ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு டிப்ஸ் தான். இதை எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கிறது தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோமில்ல, அந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுற அந்த இந்த தேங்காய் பால்லேயுமே அந்த இது இருக்குது. இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து போடுறப்போ நல்லா ஷைனிங்காக இருக்குது, பளபளப்பாக இருக்குது. சிலருக்குலாம் ஹேரில் கீழே வந்து வெடித்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் இது தடுக்கு. இது கூட நான் அடுத்தது ஆட் பண்ணுறது வந்து திரிபலப்பொடி. இந்த மூலிகை பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்கள் தலையில் இருக்கிற நீர் கோர்த்துருக்கிறதெல்லாம் கூட இது சரி பண்ணும். சைனஸ் பிரச்சனை கூட சரி பண்ணும். இப்போ சிலருக்கு தலை குளிக்கிறப்ப சைனஸ் பிரச்சனை வரும். இந்த திரிபலை போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். டேண்ட்ரப் இருக்கிறதெல்லாம் கூட சரி பண்ணும். இது வந்து இந்த திரிபலை வந்து 3 விதமான கூட்டு பொருள். ஆல்ரெடி நான் இதை பற்றி திரிபலை சொல்லியிருப்பேன். அது வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இது 3 சேர்ந்த கலவை தான் திரிபலை பொடி. இதை வந்து நம்ம உள்ளே இன்டேக் எடுக்கிறதுனால ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம ஹேர் பேக் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா டைட்டாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ சிலருக்கு வந்து இந்த ஹேர் இந்த மாதிரி இப்படி இது பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு அப்படியே அது கையோடு வரும். அதெல்லாம் இது ஸ்டாப் பண்ணிடும். இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த 2 பேக்கையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பேக் மாதிரி போடணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இது கூட நான் சேர்த்திக்கிறது என்னென்னா கடலை மாவு நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இது வந்து கடலை மாவு நம்ம சேர்த்துறப்ப பார்த்திங்கன்னா சிலர்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஷாம்புக்கு பொதுவாக அந்த கடலை மாவு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போவெல்லாம் நல்லா ஹேர் ஷைனிங்காக இருக்குது, பளபளப்பாகவும் இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் பேக் போடுறப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி 3 கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பேக் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு இல்லை அப்படிங்கினிங்கன்னா இது கூட நீங்கள் மருதாணி பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்களுக்கு முடியை. உங்கள் முடி வந்து எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் முடி கொட்டுறப்போ ஃபீல் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த பேக் அரைச்சி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. மட்டும் இல்லாமல் இந்த திரிபலை பொடி, இது தேங்காய் பால், இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரமுடி வர்றதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடும். தள்ளி போடு, ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.